அனைவருக்கும் வணக்கம். 10/6/2026 வைகாசி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை. ராசி பலன்கள். திதி அதிகாலை 12:58 வரை. தசமி பின் ஏகாதசி. நட்சத்திரம் காலை 9:21 வரை. உத்திராட்டாதி பின் ரேவதி. வாரசூலை வடக்கு. பரிகாரம் பால். சூரியோதயம் காலை 5:57 மறைவு 6:35. ராகு காலம் 12:16 முதல் 1:51. யமகண்டம் காலை 7:32 முதல் 9:07. குளிகை காலை 10:41 முதல் 12:16. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் அதிரடி முடிவுகள் நல்ல பலனை தரும். ஆனால் மேல் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது நிதானம் தேவை. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். ஆனால் பெரிய முதலீடுகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வார்த்தைகளில் நிதானம் தேவை. காதல் துணையுடன் பேசும் பொழுது வீண் பிடிவாதத்தை கைவிடுவது நல்லது. தலைவலி, கண் எரிச்சல் அல்லது உடல் உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் வரலாம். நீர்ச்சத்து உள்ள ஆகாரங்களை உட்கொள்ளவும். மேசராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்ட எண் 9. ரிஷபராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். உத்தியோகத்தில் வேலைப்புழு அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களின் வேலைகளையும் நீங்கள் இழுத்து போட்டு செய்ய வேண்டியிருக்கும். தொழிலில் முதலீடுகள் செய்யும் பொழுது ஆவணங்களை சரிபார்ப்பது அவசியம். குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவத்திற்காகவோ அல்லது சுப காரியங்களுக்காகவோ பணம் செலவழிக்க நேரிடும். வெளிவட்டார பழக்கங்களில் தூரமாயிருப்பது நல்லது. அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம். இரவு சீக்கிரம் உறங்கச் செல்ல முயலவும். ரிஷபராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். அலுவலகத்தில் உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு பற்றிய நல்ல செய்திகள் வரலாம். வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் கைகூடும். காதலில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். உடல்நிலை மனநிலையும் மிகவும் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியுடன் இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிட்டும். குடும்பத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த சொத்து விவகாரங்கள் அல்லது பண உதவிகள் சாதகமாக முடியும். நாள் முழுவதும் ஓடி ஆடி வேலை செய்வதால் கணுக்கால் அல்லது மூட்டு வலி நீங்கும். கடகராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகும். ஆன்லைன் தொழில் மற்றும் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அசுர லாபம் கிடைக்கும். குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். பெரியோர்களின் ஆசிகளும் வழிகாட்டல்களும் உங்களுக்கு புது நம்பிக்கை தரும். காதல் உறவு திருமணத்தை நோக்கி நகரும். தந்தையின் உடல் நலனில் சற்று கவனம் தேவை. உங்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 5. கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன். அலுவலகத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்க்கவும். மேல் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பணிவு அவசியம். புதிய தொழில்களையோ ஒப்பந்தங்களையோ பெரிய முதலீடுகளையோ இன்று கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கோபத்தை காட்ட வேண்டாம். மௌனம் வித்வான் லட்சணம் என்பதை போல இன்று அமைதியாக இருப்பது பல பிரச்சனைகளில் இருந்து உங்களை காக்கும். காதல் விவாதங்களை தவிர்க்கவும்.
வாகனங்களை இயக்கும்போது அலைபேசி பேசுவதை தவிர்க்கவும். மிதவேகம் அவசியம். சிறிய அளவிலான அஜீரண கோளாறுகள் வரலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி தொழில் விரிவாக்கம் பற்றி ஆலோசிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் பெரிய பெயரில் செய்யும் காரியங்களை துரிதமாக முடியும். காதலர்களுக்குள் இருந்த ஊழல்கள் நீங்கி காதல் பலப்படும். உற்சாகமாக இருப்பீர்கள். பழைய உபாதைகளில் இருந்து நல்ல முன்னேற்றம் தெரியும். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன். வேலை செய்யும் இடத்தில் மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் பொறாமைகள் மறையும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு சாதகமான செய்தி வரும். வியாபாரத்தில் கடன்களை குறைப்பதற்கான சூழல் அமையும். தாய்மாமன் வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். குடும்பத்திலுள்ள கடன்களை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். தேவையற்ற அண்டை வீட்டாருடனான பேச்சுக்களை தவிர்க்கவும். நீண்ட நாட்களாக இருந்த நாள்பட்ட நோய்கள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் குறையத் தொடங்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். அலுவலகத்தில் உங்களின் புதிய யோசனைகள் மற்றும் திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். பங்குகளின் மூலம் லாபம் வரலாம். பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுப காரியங்கள் பற்றிய கவலைகள் நீங்கும். பூர்வீக சொத்து விவாதங்களில் நல்ல திருப்பம் ஏற்படும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். மனமகிழ்ச்சி காரணமாக உடல்நிலை சீராக இருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் மற்றும் சிறு கவனம் தேவை. தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற கௌரவமும் ஊதியமும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், விவசாயம் மற்றும் கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வீட்டில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள். தாயாரின் உடல்நிலை மற்றும் சற்று தனி கவனம் செலுத்தவும். நெஞ்சு சளி, இருமல் மற்றும் குளிர்ச்சி சார்ந்த உபாதைகள் வரலாம். குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 6. கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். தகவல் தொடர்பு, ஊடகம், எழுத்துத்துறை மற்றும் விற்பனை பிரதிநிதிகளுக்கு சிறப்பான நாள். வியாபாரத்தில் புதிய கிளைகள் அல்லது புதிய முயற்சிகளை தொடங்க உகந்த நாள். இளைய சகோதர சகோதரிகள் உங்களின் தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்வார்கள். சுற்றி உள்ளவர்களிடம் உங்களின் மதிப்பு உயரும். காதலில் தைரியமான முடிவெடுப்பீர்கள். கைகள் அல்லது தோள்பட்டைகள் சிறிய தசைப்பிடிப்புகள் நீங்கலாம். கும்பராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். நிதி, வங்கி மற்றும் கணக்கு துறையில் உள்ளவர்களுக்கு பணி நிமித்தமாக பாராட்டுகள் குவியும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் இனிமையாக பேசி பழைய பாக்கிகளை வசூல் செய்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப செய்திகள் சேரும். குடும்பத்தாரோடு இணைந்து சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். கண் மற்றும் பற்கள் சார்ந்த சிறிய உபாதைகள் நீங்கலாம். காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 8. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.